யூடிஆர் திருத்தத்தின் போது பல நபர்களுடைய இடமானது அனாதீன நிலமாக வகைப்பாடு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதை அப்படியே தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் நிலம் .comல அப்படியே அனாதீனம்னு ஏற்றிருச்சு. ஆனா நிறைய நபர்கள்ட்ட அதோட சம்பந்தமான அவங்க தாத்தாவுடைய ஆவணம், அந்த பூர்வீக சொத்துக்கான செட்டில்மெண்ட் ஆவணம், இந்த மாதிரி கார்லேஷன், இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். அப்படி நிறைய இருந்தும் இவங்களுக்கு சரியான அதை எப்படி நம்ம பேருக்கு கொண்டு வரணும், இப்ப அனாதீனமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வழிமுறை தெரியாம நிறைய நபர்கள் இன்றளவும் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறாங்க. சமீபத்துல நீதிமன்றம் கூட அந்த அனாதீனம் நிலத்தை எப்படி வகைப்பாடு மாற்றணும், எப்படி விசாரணை செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு. அந்த தீர்ப்பையும் நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம். அப்ப இந்த அனாதீன நிலம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அனாதீன நிலம் என்பது இந்த யூடிஆர் திருத்தத்தின் போது இந்த தாசில்தார் மற்றும் அந்த டெப்டி தாசில்தார் வந்து நிலத்தை நேரடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு யூடிஆர் பட்டா கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல சில இடங்களுக்காக யாருமே உரிமை கோராம இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வெளியூர்ல இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி உரிமை கோராம இருக்கும்போது அந்த வருவாய்த்துறை சம்பந்தமாக அலுவலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நிலத்தை அனாதை நிலம் அப்படின்னா அனாதை அப்படின்னா அனாதீனம், அனாதையும் அனாதீனமும் ஒண்ணுதான். யாருமே உரிமை கோரல அப்படின்னா அது அனாதை நிலம் அப்படின்னு சொல்லி அதை அனாதீனமாக மாத்திட்டாங்க. அப்ப அனாதீனம் நிலத்தை மீண்டும் நம்மளால பட்டா வாங்க முடியுமா ஆவணங்களை வச்சு அப்படின்னா 100% வாங்க முடியும். ஆனா அதுக்கு முழுமையான வழிமுறைகள் வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த அனாதீனம் நிலத்தை பல நபர்கள் வந்து இணையத்துல செக் பண்ணும் போது அது தடை செய்யப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி பிளாட் செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது சம்பந்தமாக நிறைய புகார் மனுக்கள் வந்த உடனே இந்த சர்வே மற்றும் செட்டில்மெண்டோடைய துறையோட இயக்குனராக இருந்த முனைவர் TJ வினய் அவர்கள் ஒரு சர்க்குலர் பாஸ் பண்றாங்க 2022 அன்று. அந்த சர்க்குலர்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அனாதீனம் நிலம் சம்பந்தமான ஏகப்பட்ட புகார் மனுக்கள் வருது, எங்கிட்ட ஆவணம் இருக்கு, ஆனா நீங்க அனாதீனமாக மாத்திட்டீங்க, இதை வந்து எங்க பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதை யார் மாத்தணும், எப்படி மாத்தணும், இணையத்துல அந்த தமிழ்நிலம் .comல எப்படி அதை அந்த பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும், அவங்க பேருக்கு பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய அரசு அலுவலர்களிடையே குழப்படியாக இருக்கு. அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை வகுத்து நாங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்புறோம். அப்படி வழிகாட்டுதல் வகுக்கிறதுக்கு முன்பு நாங்க இது சம்பந்தமாக கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்த நில நிர்வாக ஆணையர் தலைமையில 3 முறை நாங்க வந்து கூட்டம் நடத்துறோம். அந்த ஆய்வு கூட்டத்தின் வகுக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி நான் இந்த சுற்றறிக்கை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அனாதீன நிலத்தின் வகைப்பாடானது யூடிஆர் காலகட்டத்தில் நடந்துச்சு. அப்ப யூடிஆருக்கு முன்னாடி அது யாருக்கோ ஒருத்தருக்கு உரிமையாத்தான் இருந்திருக்கும். இந்த நாள் உரிமை இன்றளவு கோரப்படாதனால் நாங்க தமிழ்நிலம் .com இணையதளத்துல நாங்க அந்த ரிஜிஸ்டரு எல்லாத்துலயுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அது அனாதீனம்னு போட்டோம். அப்படி அனாதீனம்னு போடப்பட்டது சம்பந்தமான ஆவணங்களை நீங்க எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு உரிமையாளர் கிடையாது, இது அரசுக்கு சொந்தமான நிலம், இதை யாரும் வந்து எதுவுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க பிளாக் பண்ணிருப்போம் கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லி. அந்த தடையை நீக்கணும் அப்படின்னா நீங்க நாங்க எந்தெந்த வழிகாட்டுதலை பின்பற்றணும் அப்படின்னு நாங்க இதுல சொல்லியிருக்கோமோ அதை கட்டாயமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க. அதுல முதலாவதாக யூடிஆர் பதிவேடு மற்றும் யூடிஆருக்கு முந்தைய பதிவேடுகள், இந்த ராயத்து வாரி பட்டா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தின் வகைப்பாடானது தமிழ் நிலம் பதிவேட்டுல தமிழ்நிலம் .comல வெப்சைட்ல அவங்க என்ன சொல்றாங்க அனாதீனம் சொல்லிட்டாங்க. அப்படி அனாதீனம் இருந்தா அது சம்பந்தமாக நீங்க எந்த விதமான தரவுகளையும் இணையத்திலிருந்து எடுக்க முடியாது, அது அரசு நிலம், இந்த இது பிளாட் செய்யப்பட்டிருக்கும், தடை செய்யப்பட்டிருக்கும், இந்த தடையை நீக்கணும் அப்படின்னா நாங்க சொல்றது மாதிரி நீங்க மனு செய்யுங்க அப்படிங்காங்க முதலாவதாக. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா யூடிஆர் அன்று பதிவேட்டுல அனாதீனம் என்று அந்த வகைப்பாடு மாற்றம் செய்த காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1970, 1980, 1990 காலகட்டத்துல நாங்க இந்த யூடிஆர் கரெக்ஷன் கொண்டு வந்தோம். இந்த யூடிஆர் கரெக்ஷன் இந்த காலகட்டத்துல பல தவறுகள் நடந்துச்சு, அதை திருத்தம் செய்வதற்கு நாங்க ஏற்கனவே பட்டா பாஸ்புக் சட்டம் என்று பட்டா பாஸ்புக் விதிகள் என்றும் நிறைய கொண்டு வந்தோம். அப்படி இருந்தும் இந்த அனாதீனம் நிலம் வந்து இன்னும் சிக்கலை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அனாதீனம் நிலத்தை நீங்க வகைப்பாடு மாற்றுவதற்கு நீங்க எப்படி மனு கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு கீழே நாங்க ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கோம், அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்களுக்கு இந்த இடமானது மாற்றம் செய்யப்படுது, அப்படி மாற்றம் செய்யப்படும் போது அது அனாதீனமாக இருக்கு,
அப்படி அரசு சில நிறுவனங்களுக்கு இந்த இடத்தை வந்து கவர்மெண்ட் கொடுத்தாலும் இல்லை சில பொதுத்துறை நிறுவனங்களுடைய இடமாக அது இருந்தாலும் இந்த அனாதீன நிலம்னு இருந்தா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கும். அதை நீக்கம் செஞ்சு அந்த தடையை பிளாக்கை எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வழிமுறையில மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து அதுல விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த விவாதியில நிறைய அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அனாதீனம் நிலத்துல அரசு சில வீட்டு வசதி ஒதுக்கீடுகளை செய்து வீட்டு வசதி வாரியம் மூலியமாகவும் இல்ல ஆதி திராவிட நலத்துறை மூலியமாகவும் பல நபர்களுக்கு அதை வந்து பட்டாவாக கொடுக்குறாங்க. அப்படி பட்டா கொடுக்கணும்னா அதை நத்தமாக வகைப்பாடு மாற்றணும். ஆனா இந்த நத்தம் நிலத்தை வந்து வகைப்பாடு மாற்றுவதற்கு இந்த அனாதீனத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரத்யேகமாக ஒரு அரசாணை நிறைவேற்றணும், ஒரு ஜிஓ போட்டு அது மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோட தான் அந்த வகைப்பாடை மாற்றணும். நீங்க என்னதான் பண்ணினாலும் இதில் கடைசியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நில நிர்வாக ஆணையருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. அவர் தான் இதுல வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த சுற்றறிக்கை மூலம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஸ்டெப் சொல்றாங்க, இதெல்லாம் மேல நம்ம சொல்லிட்டோம், யூடிஆர்ல இவ்வளவு தவறு இருக்கு அவ்வளவு தவறு இருக்கு எல்லாம் இருக்கு, அனாதீனம்னு இருக்கு, இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா முதலாவதாக நீங்க அனைத்து ஆவணங்களையும் இணைத்து ஒரு விண்ணப்பத்தை தயார் செய்து ஒரு மனுவை தயார் செய்து சம்பந்தப்பட்ட தாசில்தார் அலுவலகத்துல தாசில்தார்ட்ட கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். இரண்டாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தாசில்தார் அந்த மனுவை வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு முன்மொழிவு செய்யணும். இதுல உண்மையான ஆவணங்கள் இருக்கு, இதை விசாரணை செய்யலாம் சொல்லி ஒரு ப்ரொசீடிங் ரெடி பண்ணி அவர் வந்து முன்மொழியணும். அந்த வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்ஓக்கு அதை மாற்றம் செய்யணும். டிஆர்ஓ கலெக்டருக்கு மாற்றம் செஞ்சு அந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணணும்னா சென்னையில இருக்கக்கூடிய நில நிர்வாக ஆணையர் அதாவது கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபார்வர்ட் செஞ்சு அவருடைய ஒப்புதல் பெறணும். ஒப்புதல் பெற்றுதான் இந்த தடை நீக்கம் பண்ணணும். அப்ப அவர் ஒப்புதல் பெறுவதற்கு சில வழிகாட்டுதல்கள் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட்ல என்ன பண்ணா அந்த நில நிர்வாக ஆணையர் ஒப்புதல் இருக்கு பாத்தீங்கன்னா அது ஒப்புதல் எப்படி பெறப்படணும் அப்படிங்கிறதுக்கு செகண்டா ஒரு ஃப்ளோ சார்ட் அவங்க கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாவட்டம் வாரியாக பெறப்படும் அனைத்து அந்த மனுக்களும் தரவுகளும் இணையத்துல ஏற்றப்படணும். யார் மூலமாக ஏற்றப்படணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட தாசில்தாரும் அங்க இருக்கக்கூடிய பட்டா உதவியாளரும் அதை இணையத்துல உள்நுழைக்கணும். இணையத்துல அதை பதிவேற்றம் செய்யணும். பதிவேற்றம் செய்வதை தாசில்தார் கட்டாயமாக கண்காணிக்கணும். அது கோட்டாட்சியரும் வந்து அது சம்பந்தமாக அனைத்து ஆவணங்களும் சரியா இருக்க சரியான நபர் தான் அவங்க உள்ளீடு செஞ்சிருக்கிறாங்களா இணையத்துல ஏற்றிருக்காங்களான்னு அதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு அதை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து அதை அங்கீகரிக்கணும். உண்மையிலே இவங்க ஏற்றிருந்த தாலுகா மூலியமாக கோட்டாட்சியர் மூலியமாக இணையத்தில் ஏற்றப்பட்டது சரியாக இருக்கு அப்படிங்கிறத அவங்க அங்கீகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து சென்னையில இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நில நிர்வாக ஆணையர் வந்து அதை உறுதிப்படுத்தி அதை அங்கீகரிப்பாரு. அங்கீகரிச்சு அது இணையத்துல ஏறின உடனே அதற்கு மாவட்ட ஆட்சியர் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும். அது பட்டாவாக மாற்றம் ஆவதற்கும் அது என்ன பண்ணி ரிஜிஸ்டராக மாற்றம் ஆவதற்கும் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யாரு போடணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தான் போடணும். அப்போ மாவட்ட ஆட்சியர் தமிழ்நிலம்.comல அவர் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டுட்டு அதன் பின்பு அதோடைய அந்த தடை செய்யப்பட்டது என்று ரிலீஸ் செய்யப்படும். அந்த பிளாக் வந்து அகற்றப்படும். இதுதான் மெயினாக நாங்க வந்து இப்படித்தான் நீங்க இதை கடைபிடிக்கணும். நீங்க பாட்டுக்குள்ள போய் மனுவை எங்கெங்கேயோ கொடுத்துட்டு நீங்க ஐயோ எனக்கு விசாரணை செய்யல லாஸ்ட் வரைக்கும் முட்டி மோதுவதால் ஒன்றும் நடக்க போவதில்லை அப்படின்னு தெளிவாக இந்த சுற்றறிக்கை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப இந்த சுற்றறிக்கையில மீண்டும் ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அனாதீன நிலத்தை நீங்க யாருக்கு வேணாலும் வீட்டு மனை பட்டாவா கொடுங்க, நத்தமாக மாத்துங்க, எங்களுக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா மாற்றுவதற்கு முன்பு சரியான ஒரு அரசாணையை நிறைவேற்றி மாவட்ட ஆட்சியர் மூலம் கட்டாயமாக அந்த அரசாணையை நிறைவேற்றி அதுல இருக்கக்கூடிய அந்த தடுப்பு என்று சொல்லக்கூடிய பிளாக்கை ரிலீஸ் பண்ணுங்க. அனாதீனம் என்பதை ரிலீஸ் பண்ணி அதை நத்தமாக மாற்றி வீட்டு மனை பட்டாவாக கொடுங்க. நீங்க வாட்டுக்குள்ள வந்து இந்த இடம் காலி இடமா இருக்கு பட்டாவை கொடுத்துட்டு போயிடாதீங்க. அவங்க வீடு கட்டினதுக்கு அப்புறமா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அனாதீனமாக இருக்கும். திரும்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கும். அந்த இடத்தின் வகைப்பாடை பார்த்து அது அனாதீனமாக இருந்தா அரசாணை நிறைவேற்றி அதுல உள்ள தடையை நீக்கிய பின்பு பட்டா கொடுங்கன்னு தெளிவாக இந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.